ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது தை அமாவாசை, குரோதி ஆண்டோட தை அமாவாசையோட சில சிறப்பான கால அம்சங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்குவோம். பொதுவாகவே இந்த ஆடி, தை, புரட்டாசி அமாவாசைகள் பிதிருக்காரியங்களுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்ற ஒரு விஷயம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நிறைய பாமரர்களுக்கு இன்றைக்கி அதனோட விழிப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மாதந்தோறும் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் இந்த 3 அமாவாசைக்காவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விழிப்பு இருக்குது. அது வரைக்குமாவது சந்தோஷம். ஏன்னா ஷண்ணாவதின்ட்டு சொல்லக்கூடிய வருடத்தில் 96 நாட்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நிச்சயமாக ஓரளவுக்கு போராட்டத்தை கடந்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை அமையும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைக்காவது தர்ப்பணம் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைப்பது இல்லை அப்படின்ட்டு சொல்கிறத விட அவங்க ஏற்படுத்திக்க மாட்டுறாங்க பண்ணணும் அப்படின்றது. சரி, பரவாயில்ல, இந்த ஆடி, தை அண்டு புரட்டாசியாவது பண்ணுறாங்க இல்லையா, இதோட சில விசேஷங்கள்லாம் மனசில் அவங்களுக்கு பதிஞ்செடுத்துன்னா அவங்க ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பிதர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க மனசில் வச்சுக்குவாங்க. அதுக்காக இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்களா. ஃபஸ்ட்டு இந்த குரோதி ஆண்டோட தை அமாவாசையானது எப்படி வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, புதன்கிழமை இருக்குது. செவ்வாய்க்கிழமை கிட்டத்தட்ட இரவு 7:30 மணிக்கு மேலே சம்திங் அந்த டைமில் ஆரம்பிச்சிடும் அமாவாசை. புதன்கிழமை பார்த்துட்டிங்கன்னா மாலை 6 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம இந்த பிதிருக்காரியங்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய தர்ப்பணாதி பூஜைகள், படையல்கள் எல்லாமே எப்போ பண்ணணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமை தான். அந்த புதன்கிழமை காலையில் நம்ம வழக்கம் போல் அந்த பூஜைகளை ஆரம்பிச்சிடலாம். அதில் முக்கியமாக இந்த ஆடி, தை அமாவாசை இந்த 2 நாட்களுமே வாத்தியார் என்ன சொல்லிடுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயமானது கடற்கரையில் போய் தான் இந்த தர்ப்பணங்கள் பண்ணணும். 2வது கடல் ஸ்நானம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றாரு. ஏன்னா அந்த 2 நாளுமே இந்த தேவர்கள் பிதர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்து அளிக்கிறாங்க. ஏன்னா தேவர்கள் கிட்ட தானே அமிர்தம் இருக்குது. அதனால் இதெல்லாம் உண்மையா பாத்தியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளோட நம்பிக்கைகள். காலகாலமாக தொட்டு நம்ம இதெல்லாம் வழிபட்டுண்டு வரோம். 2வது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதோட பலன்களும் நம்ம அனுபவிக்கிறோம். அது வேறு விஷயம். அந்த மாதிரி அவங்க தேவர்கள் பிதர்களுக்கு இந்த அமிர்தத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஒரு துளி இந்த மாதிரி கடலில் தெளித்து விடுவாங்க. ஏன் கடலில் தெளிக்கிறாங்கன்னா, அதுதான் மறுபடியும் ஆவியாகி மேகமாகி சகல ஜீவர்களுக்கும் அது பயனடையணும் அப்படின்ற ஒரு உத்தமமான எண்ணத்தில். அதனால தான் இந்த ஆடி, தை அமாவாசை காலங்களில் கடல் கிட்டத்தட்ட ஒரு அமிர்த திவலைகள் நிரம்பியதாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு பார்க்கடல் தான் வச்சிங்களா. அந்த 2 நாளும் தை அமாவாசை, ஆடி அமாவாசைன்னு எல்லா கடல்களுமே பார்க்கடல் தான். அதனால தான் அதில் ஸ்நானம் பண்ணுறது, கடற்கரை ஓரமாக இருந்து நாம் இந்த தர்ப்பணம், ஹோமம் அண்டு முடிஞ்சால் என்னெல்லாம் நமக்கு பிதர்கள் சம்மந்தப்பட்ட பூஜைகள் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுறது. அதில் தை அமாவாசை, ஆடி அமாவாசைக்கு இந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி அமைச்சிக்கணும். நிறைய பேர் யோசிப்பாங்க, எங்களுக்கு கடற்கரை அருகாமல் இல்லைங்க, என்ன பண்ணலாம்? நிச்சயமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஆற்றங்கரையை எடுத்துக்கலாம். அதுக்கும் வழி வாய்ப்பு இல்லைன்னா சுத்தமான புனித தீர்த்தங்களை கொண்டு நீங்கள் வீட்டில் கூட தர்ப்பணம் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பண்ணுறது இந்த கடல் ஸ்நானம் தான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை அடியன் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறோம் இந்த ஜோதிட ரீதியாக. இது ஒரு வழியாக. 2வது இந்த தை அமாவாசை ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் பண்ணோம்? ஆடி அமாவாசையாவது பிதர்களோட காலம் ஆரம்பிக்குது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. தை அமாவாசைக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு யோசிக்கிறச்சே, இந்த காலபுருஷ தத்துவம்னு இருக்கு இல்லையா, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசி வீடுகள் தான் காலபுருஷ தத்துவம் இல்லையா. அதில் நீங்கள் இந்த மகரம்ன்ட்டு வரக்கூடிய ராசியானது 10ஆம் ராசி. அங்கே தான் இந்த தை மாதத்தில் இந்த அமாவாசைக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம்.
இந்த காலபுருஷ தத்துவப்படி அந்த மகர வீடு எத்தனாவது வீடு பார்த்துட்டீங்கன்னா 10வது வீடு வந்து கர்மஸ்தானம். கர்மஸ்தானம்னா நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, பொதுவாகவே தொழில், வேலை இப்படி யோசிக்கிறோம். ஆனால் கூடுதலா அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. கர்மம்ன்றது என்னன்னா, நமக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்கள் வந்து நமக்கு செய்ய வேண்டிய அந்த கர்ம காரியங்கள் முறையாக செய்கிறாங்க, செய்வதற்கு குழந்தைங்கள் இருக்கா, அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு பாவமாகவும் அது இருக்குது. அது வெறும் 5ஆம் பாவம் மட்டும் பார்க்க மாட்டாங்க. அந்த 10யும் வந்து கணக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ கர்மஸ்தானம் மீன்ஸ் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்களை வந்து பன்மடங்காக அதோட பலன்களை பெருக்கி தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அது. ஸோ அதனால தான் அந்த தை அமாவாசை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. 2வது இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஜோதிடத்தில் ஒரு அதிகமாக சூட்சம் இதெல்லாம். இந்த காலபுருஷ தத்துவப்படி மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் இருக்கக்கூடிய ராசி மண்டலங்களில் இந்த ராசி மண்டலங்கள்லேயே மைய ராசி மண்டலம் அப்படின்ட்டு ஒன்று உண்டு. அது எதுன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அது அந்த மகரம் தான். நிறைய பேர் யோசிப்பாங்க, மையன்னா ஏன்பா துலா இது தானேப்பா சரி பாதியாக இருக்கும், துலா விருச்சிகம் அப்படின்ட்டு. இல்லை, ஆனால் அது மையம்ன்ட்டு அப்படி இந்த காலபுருஷ தத்துவத்தில் மைய ராசி மண்டலம்ன்ட்டு குறிப்பிட்டு பெரியவங்க சொல்லியிருக்கக்கூடிய இடம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மகரம், அந்த ராசியை தான் இது பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மையம்ன்ட்டு சொல்லக்கூடிய அபிஜித்துன்ற ஒரு நட்சத்திரம் இருக்குது. அபிஜித் நேரன்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். அது அந்த நேரத்தை எப்படி குறிப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா, கரெக்டான உச்சி காலம், கரெக்டான சென்ட்ரு பாயிண்ட்டு அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரு பாயிண்ட் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா மகரத்தில் தான் இருக்குது. இப்போ தான் நம்ம ஜோதிட விஷயத்துக்குள்ளே வரோம் பாருங்களேன். அதனால தான் இந்த தை அமாவாசையோட விசேஷங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த தை அமாவாசையானது உத்திராடம், திருவோணம் இதை ஒட்டி தான் இருக்கும் பெரும்பாலும். அதுலேயும் பெரும்பாலும் திருவோணத்தில் இருக்கும், கொஞ்சம் இந்த உத்திராடத்தில் இருக்கும். இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஒன்று உண்டு இந்த குரோதி ஆண்டோட தை அமாவாசையில். அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, காலையில் சரியாக 8:20 வரைக்கும் உத்திராடம் திருநக்ஷத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் திருவோண திருநக்ஷத்திரம் வந்துடும். அதாவது நம்ம காலையிலேயே வந்து மோஸ்ட்லி இந்த தர்ப்பணாதி பூஜைகள் ஒரு காலையில் ஒரு 7-7:30க்கெலாம் ஆரம்பிச்சுட்டு அப்படியே பண்ணி, குறிப்பாக யாராவது இந்த தில ஹோமம்னு சொல்லக்கூடிய பிதிரு ஹோமம் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, கரெக்டாக வந்து அந்த ஒரு 8:20 சமயத்தில் 8:20லேருந்து கிட்டத்தட்ட அது கொஞ்சம் அப்படி நீடிக்கலாம். ஒரு 7:30லேருந்து 8:30 8:45 வரைக்கும் இந்த ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ஒரு முகூர்த்தம் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய விசேஷமான ஹோமம் குறிப்பாக வந்து அந்த நேரத்துக்குள்ளே யமகண்ட நேரமும் கம்பைன் ஆகிருக்கும், கிட்டத்தட்ட காலையில் ஒரு 8 மணிக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பித்ரு ஹோமம் பண்ணுறச்சே யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு ஓரத்துலையோ இல்லைன்னா நல்லா ஓரளவுக்கு அந்த ஹோமகுண்டம் பக்கத்துலேயோ உட்காந்துட்டு இந்த ருத்ரம் பாராயணம் ரொம்ப மகா விசேஷம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த யமகண்டம் ராகுகாலம் இதெல்லாம் வந்து ஏதாவது செய்யக்கூடாத நேரங்கள் தானே அப்படி நினைக்கிறோம். அதாவது நம்மளோட புது காரியங்களை தான் செய்யக்கூடாது. புது காரியங்கள் மீன்ஸ் நம்ம ஒரு இடத்துக்கு புறப்படுறோம், இல்லை ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று செய்ய போகிறோம், அதுக்கு தான் வந்து இந்த நேரங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. பட் ஆனால் பொதுவாகவே ராகு காலத்தில் துர்க்கை பூஜை வந்து மிகப்பெரிய அனுகிரகத்தை பெற்றுத்தரும், ராகு பகவானோட ஆசையை பெற்றுத்தரும். யமகண்ட நேரத்தில் விநாயகரோட பூஜை மிகப்பெரிய அனுகிரகம் பெற்றுத்தரும், தர்மராஜாவோட ஆசையை பெற்றுத்தரும். அதே மாதிரி குளிகை நேரம் பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை தரும். சந்திர வழிபாடு ரொம்ப விசேஷம். அதில் யமகண்ட நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ருத்ர பாராயணம், அதுவும் குறிப்பாக ஒரு அக்னி மூலையிலேருந்து ஒருத்தங்க ருத்ர பாராயணம் பண்ணுறாங்கன்னா அலாதியான பலன்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் வாதியார். ஸோ நம்ம இப்போ என்ன இங்கே பார்க்க போகிறோம், இதெல்லாம் பித்ருவோகமாக அதெல்லாம் பெரிய விஷயமா, நமக்கு தர்ப்பணத்துக்கு என்ன வழி அதை சொல்லுங்கள் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வழக்கம் போல் பச்சரிசி பரப்பிங்க, அதன் மேலே தர்ப்ப சட்டம் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கடல் தீர்த்தம் இருந்ததுன்னா விசேஷம், அப்படி இல்லைன்னா சுத்தமான தீர்த்தத்தை கொண்டே நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதோட பலன்கள் நிச்சயமாக பன்மடங்காக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஏன் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே ட்ராவல் எங்கே பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது மகர ராசியில் அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த வீட்டில் 3 பேர் இருக்காங்க, சூரிய பகவான், சந்திர பகவான், புத பகவான். இந்த 3 பேருமே திருவோணத்தில் தான் ஆல்மோஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருவோணம்
வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது பெருமாளோட விசேஷமான திருநக்ஷத்திரம். ஸோ இந்த பெருமாள் யார் பார்த்தாச்சுன்னா, இவரு தான் பிதர்களுக்கெல்லாம் அதிபதி. சூரிய நாராயணர். ஸோ ரொம்ப அதிகமாக விசேஷம் பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதில ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நம்ம சொன்னோம் பாருங்க, இந்த கிட்டத்தட்ட 7:30 மணிலேருந்து ஒரு 8:30, 8:45 வரைக்கும். இந்த நேரம் பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இல்லை பரிபூர்ணமாகவே அபிஜித் திருநக்ஷத்திரத்தோட காலம் இது. இது அபிஜித்துன்னா என்ன அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? அபிஜித்துன்றது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம 8, 8ன்றோம் வச்சுங்களேன். 8 + 8 ஒரு கணக்குக்கு சொல்கிறோன்னா, அது 16. நம்ம ஒன்று செய்கிறோன்னா அது ரெட்டிப்பாக பலன்கள் தரும் அப்படின்ட்டு ஒரு பூஜையிலலாம் சில காலங்கள்லாம் உண்டு. இந்த காலத்தில் நீ இந்த பூஜையை பண்ணால் உனக்கு ரெட்டிப்பான பலன்கள்ப்பா, 8 மடங்கு கிடைக்கக்கூடியது கூடுதலாக 8 சேர்ந்து 16 மடங்காக கிடைக்கும் அப்படின்ட்டு சில காலங்கள்லாம் உண்டு. இதில் இந்த ஜோதிட ரீதியாக. ஆனால் இந்த அபிஜித்தோட விசேஷம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, 8 × 8 8 + 8 இல்லை, 8 × 8ன்னா அப்போ பார்த்துங்க, கிட்டத்தட்ட 64 மடங்கு வந்து பலன்கள் உண்டு. அதுதான் அபிஜித்தோட அதிமகா விசேஷம். அது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இந்த குரோதி ஆண்டோட நம்ம இந்த தை அமாவாசையில் அழகாக இருக்குது அந்த நேரம். அதிகாலையிலேருந்தே ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு உச்சிகாலம் வரைக்குமே இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் அந்த எக்ஸாக்டாக அந்த டைம் ஒரு 7:30லேருந்து நீங்கள் ஒரு 8:00யோ 9:00 அந்த டைம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணமோ அண்டு ஹோமமோ அண்டு அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாத்துக்குமே வந்து மல்டிபிள் மடங்கான பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த தை அமாவாசையானதோட சிறப்பு என்னென்னா, அபிஜித் அமாவாசைன்ட்டு இதை சொல்லலாம். அவ்வளவு விசேஷமான அமாவாசை இது. இந்த குரோதி ஆண்டில் வருது. பொதுவாகவே தை அமாவாசை அப்படி ஒரு சிறப்பு உண்டு. இந்த குரோதி ஆண்டில் அது ரொம்ப அழகாக நமக்கு கம்பைன் ஆகி கிடைக்கிறச்சே, அதை நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கணும். யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக பெருமாள் தரிசனம், இதேனும் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு, பெருமாள் கோயில் வெளியில், ஏன்னா பெருமாள் கோயில் உள்ளே தான் பண்ணணுன்ட்டு ஒன்றும் கிடையாது. பெருமாள் கோயில் வெளியில் புளியோதரை, நல்லெண்ணெய் சேர்த்த புளியோதரை தானம், இந்த மாதிரியான சக்கரை பொங்கல் தானம் ஏதாவது ஒன்று பண்ணிருங்க. அது நல்ல ஒரு பலன்களை வந்து பன்மடங்காக நிச்சயமாக பெருக்கி தரும். கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, இது புதன்கிழமை அமாவாசையாக இருக்கிறதுனால ஒரு 5 காராம்பசுவை பார்ப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, அந்த காராம்பசுக்கு ஒரு மஞ்சள், குங்குமம், சந்தனம் ஏதேனும் சம்திங் பொட்டு போட்டு உணவு கொடுங்க. ரொம்ப விசேஷம். 5 காராம்பசுவை வந்து இந்த புதன்கிழமை அமாவாசை சேர்ந்து வரும்பொழுது அந்த காராம்பசுக்களுக்கு பூஜை பண்ணுறது, இப்படி ஏதேனும் வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்திங்கோ. பட் ஆக மொத்தத்தில் இந்த தை அமாவாசையோட விசேஷமே என்ன பார்த்துட்டிங்கன்னா, அபிஜித் அமாவாசை. கிட்டத்தட்ட அந்த அமாவாசையில் பண்ணக்கூடிய தர்ப்பணாதி பூஜைகள், பிதிருகாரியங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படி எடுத்துட்டிங்கன்னா, நிச்சயமாக பன்மடங்கால் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய அநேக விதமான பிரச்சனைகளை வந்து நிச்சயமாக நாம் தவிர்த்திடலாம் குருவர்களால். ஓம்.